ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். ஸோ இன்றைக்கி சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா பன்னீர் மசாலா. ஸோ இது சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு டிஷ். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயிலு, பட்டரு, அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்ஸு. ஸோ எல்லாமே இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்பைசஸ் நல்லா அது ரோஸ்ட் ஆனோன்னு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன், சின்ன ஆனியன் இருந்தால் 2, பெருசு இருந்தால் 1. ஸோ இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதில் கலர் சேஞ்ச் ஆனனும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா சைடில் ஃப்ரை ஆனணும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறமா ஒரு 2லேருந்து 3 தக்காளி. ஸோ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் மசாலாவே கொடுக்கும், க்ரீமி மசாலா கொடுக்கும். ஸோ இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆனால் ஆட் பண்ணல. இந்த கிரேட்டட் மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண விடுறேன். ஸோ இப்போது ஜாரில் இந்த எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்தணும். சைடில் ஒரு குட்டி தடக்கா பேனில் ஆயிலு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது 3மே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனாலும் இந்த மிளகாத்தூள் போட்டணும். நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டாக எடுத்துடணும், இல்லைனா ரொம்ப கருகி போயிடும், பர்ன் ஆகிடும். ஸோ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது அந்த கொதி வந்துன்னு இருக்கு இல்லையா அந்த மசாலாவில், ஸோ அந்த இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தாளித்து இதில் போட்டால். ஸோ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த தடக்காவை நம்ம ஆட் பண்ணனாக்கா சூப்பரான டேஸ்ட் வரும். இப்போ தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்ல ஒரு 1 மினிட் கொதி வரணும். ஸோ இப்போ நம்ம க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஸோ நல்லா சேர்த்துக்கணி இதை நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த கொதி வரணும். இப்போது கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 or 3, 2லேருந்து 3 விசில் நம்ம பாயில் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், விசில் வந்தனும் 3 விசில் ஆனனும். பாருங்கள் எப்படி இருக்குது பன்னீர். ஸோ இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு எல்லாம் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸில் ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் டேஸ்ட்டு சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது கீ ரைஸ் கூட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது செஞ்சு வச்ச பன்னீர் மசாலாவை இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது வாவ், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பை, டேக் கேர்.